அனைவருக்கும் வணக்கம். மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்தாங்கல்ல. இந்த 2 நாள்ல தமிழ்நாட்டுக்குள்ள திமுக என்னென்ன வேலைலாம் செஞ்சிருக்கு, மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு கருப்பு கொடி கூட பறந்துடக்கூடாது, ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் கூட நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேரை கைது செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் எதுக்குப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மருத்துவமனைக்கு ஒரு பயணம் போனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடியில இருக்கக்கூடிய விமான நிலையம் திறப்பு விழாவுக்கு வராங்க. அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோயில், அந்த ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அந்த விழாவுக்கு வராங்க அப்படிங்கிற செய்தி வெளியான உடனே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான 2 கட்சிகள், காங்கிரஸ் ஒண்ணு, இன்னொன்னு கட்சின்னு சொல்ல முடியாது, இயக்கம், மே 17 இயக்கம், திருமுருகன் காந்தி அப்படின்னு ஒரு நபர் வச்சிருக்காரு இல்லையா, இவங்க 2 பேர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தா நாங்க கருப்பு கொடி காட்டுவோம், நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மோடி தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இயக்கம் ஜால்ரா அடிக்கக்கூடிய, திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இவங்க 2 தரப்புல இருந்தும் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம், கருப்பு கொடி காட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க தான் இங்க பாஜக முழு எதிர்ப்பு, நாங்க தான் இங்க பாஜகவுக்கு எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கருப்பு கொடி காட்ட முயன்ற ஒரு 33 பேரை, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண்கள் உட்பட 33 பேரை கைது பண்ணி, நீங்க எங்க வெளியில போறீங்க, காங்கிரஸ் கட்சியில உங்களுக்கே தெரியும் ஊருக்கு ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, மிஞ்சி போனா ஒரு 33 பேரை ஒரே இடத்த கூட்டுறது காங்கிரஸுக்கு பெரிய சவாலான விஷயம் தான். சோ அந்த சவாலை தாண்டி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க 33 பேரை தூத்துக்குடியில கூட்டி மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டலான்னு பார்த்தா திமுக கைது பண்ணி உள்ள வச்சிருச்சீங்க. சரி, நீங்க தூத்துக்குடியில தானே விடல, திருச்சியில தானே மோடி தங்க போறாங்க, நாங்க திருச்சியில காட்டுறோம் பாருங்க கருப்பு கொடி அப்படின்னு சொல்லிட்டு மே 17 இயக்கம் இருக்காங்கல்ல, அவங்க தரப்புல இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லாம் சேர்த்துட்டு அங்க போயிருக்காங்க. அங்க அவங்களையும் பிடிச்சி திமுக அரசு நீங்க எங்க கருப்பு கொடி காட்ட போறீங்க, உங்களையும் பிடிச்சி உள்ள போடுறா அப்படின்னு சொல்லி உள்ள போட்டாங்க. இத மாதிரி மோடி அவர்கள் இங்க 2 நாள் போறப்போ மோடிக்கு எதிராக சின்னதா ஒரு விஷயம் கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா தெளிவா இருந்திருக்கு திமுக அரசு. ஆனா நம்ம கிட்ட போடுறது என்ன, நாங்க தான் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது நாடகம். ஆனா அவங்களும் பாஜகவை எதிர்க்க மாட்டாங்க. ஆனா கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ இயக்கங்களோ எதிர்க்கணும்னு நினைச்சா கூட விட மாட்டாங்க அப்படிங்கிறதா இதுல இருந்து புரியுது. இத நான் சொல்லல, கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை வாயை திறந்து சொல்ல முடியாது, கோச்சிக்கிட்டாலும் கோவத்துல போய் என்னப்பா எங்களை ஆர்ப்பாட்டம் பண்ண விட மாட்டீங்கன்னு சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக மூலையில தான் போய் உட்கார்ந்துருக்க முடியும். பட் திருமுருகன் காந்தி இருக்காருல்ல, அவரு தான் எலெக்ஷன்ல நிக்கல, அவரு எவ்வளவு பெரிய கொத்தடிமை, திமுகவுடைய கொத்தடிமை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த கொத்தடிமையே கொஞ்சம் எமோஷனல் ஆகி என்னடா எங்களை இதை கூட பண்ண விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராகவே ஒரு பெரிய அறிக்கை அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. எங்க தோழர்களை கைது செஞ்சு திமுக அரசு சிறையில வச்சிருக்கு. சோ அத திமுக அரசு இது எங்களுக்கு அதிமுக காலத்துல கூட இது மாதிரி நடந்தது கிடையாது. மோடி அவர்கள் வந்தப்போ அதிமுக ஆட்சி காலத்துல கூட நாங்க இது மாதிரி கருப்பு கொடி காமிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க பாஜக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில எங்களால ஒரு கருப்பு கொடி காட்ட முடியல. அது போக இது சம்பந்தமா வழக்கு போட்டா அந்த வழக்கை கூட திரும்ப வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. சோ எங்க தோழர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்க திமுகவோட பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தேர்தலுக்கு மட்டும்தான், தேர்தல் நேரத்துல அந்த பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்சிக்கு ஏதாவது பயம் வந்துருமோ, பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிறதுனால அந்த சமரசம் அப்படிங்கிறத பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தியே சொல்லியிருக்காரு. ஏன்பா திருமுருகன் காந்தின்னு அழுத்தி சொல்ற அப்படின்னா, அவரு அவ்வளவு பெரிய ஊப்பி, அவர் மே 17 ஒரு இயக்கமே வச்சிருந்தா கூட பெரிய ஊப்பி, திமுகவுக்கு அவ்வளவு ஜால்ரா அடிக்கக்கூடிய நபர். அவரே சொல்றாரு அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்க. இப்ப உங்களுக்கு புரிய வரும் ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக மருத்துவமனை பயணம் அப்படிங்கிறத ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடியே போனாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப உங்களுக்கு கிளியரா விளக்கிறேன். எல்லா அரசியல்வாதியுமே ஓடி ஒளிஞ்சிக்கிற இடம் அப்படின்னா மருத்துவமனை தான். அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் யாரும் அந்த கப்பை சரிக்க மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் சரி, பாவம் விமர்சனம் இருந்தா கூட ஐயோ பாவம் இந்த நேரத்துல விமர்சிச்சா அது நமக்கு எதிர் விமர்சனமா போயிடுமே அப்படின்னு அமைதியா விட்டுருவாங்க. எதுக்காக ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிஞ்சாங்க அப்படின்னு ஆல்ரெடி நான் 2 விஷயங்களை சொல்லியிருந்தேன். ஒண்ணு, மகனை இங்க ஆக்டிங் செய்யமா கொண்டு வருவதற்கான முயற்சி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வரப்போ ஸ்டாலின் இங்க லைவா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் உடல் நலத்தோட இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நேரடியா போயிட்டு மோடி அவர்களை சந்திச்சேதான் ஆகணும். அப்படிங்கிறப்போ
போய் ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்திச்சாங்க அப்படின்னா அது வந்து இந்த 26 எலெக்ஷனுக்கு அவங்களுடைய பிரச்சாரத்துல அந்த வீரியத்தை காமிக்க முடியாது. மோடியை போய் சந்திச்சுட்டு வந்துட்டு நீங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு தான் எங்க அரசியல் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது வந்து ரொம்ப பின்னடைவா இருக்கும். இதுக்கு முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்தாங்க, அது வேற கொஞ்சம் காலம் முன்னாடி இருந்தது. அது போக மகனை காப்பாற்றணும்ல, சோ அதுக்காக ஓடி பார்த்துட்டு வந்தாங்க. ஓகே, பட் இந்த நேரத்துல இங்க போய் சந்திச்சா அது அரசியல் ரீதியா திமுகவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகும். அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யாரு கொடுத்த ஐடியா அப்படின்னு தெரியல, இதுக்கெல்லாம் கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் வச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல, கொடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டாங்க. சோ நேற்று பாத்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் 5:30 மணி அந்த டைம்ல தான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கிளம்புறாங்க. 6 மணிக்கெல்லாம் அப்பாடி ஒரு வாரமா என்ன சிறையில போட்டு அடைச்சிட்டீங்கடா, மருத்துவமனை அப்படிங்கிற சிறையில போட்டு அடைச்சிட்டீங்க, நானும் எவ்வளவு நாள் தான் நடிக்கிறது, எவ்வளவு ஆக்டிங் தான் பண்றது, நான் ஒரு காலத்துல படத்துல நடிச்சேன், அதெல்லாம் இப்ப மறந்தே போச்சு, என்ன வெளியில அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ 5:30 மணிக்கு மோடி கிளம்புறாங்க, 6 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. சரிப்பா, மோடி 2 நாளைக்கு 26ஆம் தேதி தானே வந்தாரு, 25ஆம் தேதி போய் ஸ்டாலின் படுத்துக்கிட்டா என்ன அப்படின்னா நம்ம இப்பயே கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு நாளைக்கு முன்னாடி போனா மோடியை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. மோடியை பார்க்க கூடாது, மோடியை அதே மாதிரி கோவப்படுத்திடவும் கூடாது. நல்லா இருந்துகிட்டு போய் பார்க்கல அப்படின்னா மோடி கோவப்பட்டுருவாரு. கோவப்பட்டாருன்னா இன்னும் 4-5 மாசம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. இடி ரைடு விட்டாருன்னா இப்ப அங்கங்க பணம் அப்படிங்கிறது நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து போய் செட்டில் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னும் 3-4 மாசம் கழிச்சு வந்து பணத்தை அங்கங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேர்தலுக்கு செலவு பண்ண சொல்றேன். சோ இப்பவே அங்கங்க போய் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்படுறேன். சோ அதெல்லாம் இடி ரைடு விட்டு புடிச்சிட்டாங்கன்னா அதுக்காக மோடி கோவத்துக்கு ஆளாகக்கூடாது. அதே டைம்ல மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகத்தை போட்டு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னத்துக்கு திருமாவளவன் அவர்களை அனுப்பிச்சாங்க. அவருக்கு வந்து அரசியலுங்கிறது இருக்குல்ல, அவரும் அந்த தொகுதி சொந்த தொகுதி வேற, அவரும் அந்த தொகுதியில தானே பிஜேபி எதிர்ப்பு வச்சு ஓட்டு வாங்க முடியும். நீங்க மாட்டிக்க கூடாது, திமுக மாட்டிக்க கூடாது, எப்படியா இருந்தாலும் கிளவரா தப்பிச்சிடணும். ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய நபர்களை வந்து அழுத்தம் கொடுத்து நீ போய் பார்க்கல, உன்னை என்ன பண்ண, திருமாவளவன் கண்டிப்பா நான் போயிருக்க மாட்டேன். எப்படிங்க ஒரே ஸ்டேஜ்ல வந்து மோடியும் உட்கார்ந்துருக்காங்க, பக்கத்துல திருமாவளவனும் உட்கார்ந்துருக்காங்கன்னா திருமாவளவன் இதுக்கு எப்படி ஒத்துருப்பாரு? ஏன்னா அவருக்கும் அரசியல் இருக்குல்ல, 26 தேர்தல்ல அவருக்கும் நிறைய சீட்டு வாங்கணும், நிறைய பேரை நிறுத்தணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. சோ ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது திமுக நாங்க வந்து சேஃப் ஜோன்ல இருந்துப்போம், நாங்க யாரையும் ஆர்ப்பாட்டம் நடத்த விட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், நாங்க நேரடியா போய் சந்திச்சா எங்களுக்கு 26 தேர்தல்ல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரே ஸ்டேஜ்ல உட்கார வச்சு கண் குளிர திமுக வந்து ஆசை தீர பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக தரப்புல இருந்து அமைச்சர்கள், அதாவது கோரிக்கை மனு கொடுக்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்து வளர்ச்சி திட்டங்கள்லாம் வேணும், இந்த திட்டங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை மனு கொடுப்பதற்காக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசை அனுப்புறோம், அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் எஸ் சிவசங்கர் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா யாரையும் அனுப்பலன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டேஜே காலியா இருந்திருக்கும். திமுக தரப்புல இருந்து சிவசங்கர் அவர்களும் போல, இல்ல நம்ம தங்கம் தென்னரசும் போகல அப்படின்னா கண்டிப்பா மோடி அவர்கள் போன அடுத்த 2வது நாள் இங்க இடி ரைடு வந்திருக்கும். சோ அதை சும்மா ஆசுவாசப்படுத்தணும், மோடி அவர்களுக்கு ஒரு அனுதாபம் தான். ஸ்டாலின் அவர்கள் அங்க இருந்தாலும் பரவாயில்லப்பா, 2 அமைச்சர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு காம் டவுன் பண்ணி விடுற விஷயம் இருக்குல்ல. சோ அத மாதிரிதான் நேத்தி 2 பேரையும் ஸ்டேஜ்ல அனுப்பிச்சு விட்டு மோடி அவர்களுக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க அமைச்சர்கள் தானே, இவங்களை வச்சு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண போறது கிடையாதுல்ல 26 தேர்தல. இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 26 தேர்தல் இப்போ மோடி அவர்களே இங்க வந்தாரு, அப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் போய் சந்திக்கல தெரியுமா? ஏன் அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு தான் திமுகவுடைய உயிர் மூச்சு அப்படின்னு 26 தேர்தல பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப நமக்கு தான் தெரியும்ல, மோடி வந்தப்ப இங்க என்ன நாடகம் நடந்தது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும்ல. தங்கம் தென்னரசு இந்த விஷயத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய பிஜேபி நண்பர்கள், பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் எதுவும் கோச்சிக்க கூடாது, கோச்சிக்கிட்டு திமுக பத்தி மேலிடத்துக்கு போட்டு கொடுக்க கூடாது, மோடி வந்தப்பவே இவங்க இப்படிலாம் பண்ணாங்க, எதுவுமே பேசல அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்லாம் அங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காக்கா பிடிக்கிற வேலை அப்படிங்கிறது இருக்கும்ல, அந்த காக்கா பிடிக்கிற வேலைக்காக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மோடி வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, பெருமைன்னு ஒத்துப்போம். மோடியோட வருகை தமிழ்நாட்டுக்கு பெருமை அப்படின்னா பிஜேபியோட வருகையும் தமிழ்நாட்டுக்கு பெருமையா தானே இருக்க முடியும், பிஜேபியோட வருகையும் தமிழ்நாட்டுக்கு நல்லதா தானே இருக்க முடியும். மோடியோட வருகை பெருமைன்னு சொல்ற நீங்க பிஜேபியோட வருகையும் தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு சொல்லுங்க, அதை சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடிதான் உங்க அரசியல் இருக்கு, அது இல்லைன்னா இங்க திமுக கட்சியே இருக்காது.